ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கவி சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்துட்டு நீங்கள் காலையில் லேட் ஆச்சுன்னா சட்டுன்னு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு புதினா வந்து நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா அலசி வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். புதினா வந்து சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே கம்மியாயிரும், காரம் வந்து ஜாஸ்தியாயிரும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த புளியும் இதோட வந்து சேர்க்கணும். இதில் வந்துட்டு இன்னொன்று வந்து முந்திரி வந்து சேர்க்கணும். அதையும் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ வீடியோவில் நான் காட்டலை. முந்திரி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், அது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து செஞ்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வந்து இதில் வந்து கொட்டிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, இதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு அப்படியே வந்து தண்ணியெல்லாம் போய் கெட்டியாக வந்து வந்துருச்சு. இப்போ இதை சாதத்தை வந்து நான் போட்டு கிளறிக்கிறேன். இதே வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து செய்யலாம். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். பாஸ்மதியாக இருந்தால் நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். புதினா ரைஸ் வந்து நான் இப்படி தான் வந்து செய்வேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய்.